ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்திலே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்ஐ எனக்கு கற்றுக் கொடுத்தது, தாயாகவும் நீ இரு, சேயாகவும் குழந்தையாகவும் நீ இரு என்றுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என இதில் ஒரு முக்கியமான விளக்க உரையை குருநாதர்களை கொடுக்கின்றார்கள். காரணம், இன்று பொது நிலையில் எடுத்துக்கொண்டால், உலக நிலையில் எல்லா வகையிலும் எடுத்துக்கொண்டாலும் நல்லதை பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்று ஆர்வத்தில் எத்தனையோ பேர் வருகின்றார்கள். ஆனாலும் இதிலே நல்லதை பெற வேண்டும் என்று ஆர்வத்தில் வருபவர்களுக்கு நல்ல வழியை காட்டினால் பரவாயில்லை. ஆனால் அவள் எந்த அளவுக்கு பக்குவத்தோடு வருகின்றார்களோ, அவள் மனம் புண்படும்படியான சில வேலைகளை செய்தால் அது தவறான வழிகளுக்கு இட்டு சென்றுவிடும். அத்தகைய நிலையை நாம் செய்யவே கூடாது என்று குருநாதர்களே நமக்கு இதில் எச்சரிக்கையை செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்கள் மனம் புண்பட்டால் அதனுடைய விளைவுகள் நம்முடைய நல்ல வளர்ச்சியை குன்றச் செய்துவிடும். ஒரு மனிதன் எந்த இயக்கத்துடன் வருகின்றானோ, உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் வரும்பொழுது அதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் தடையாக இருந்தால் அவன் எண்ணங்கள் எவ்வளவு பெரிய நிலையை நமக்கு உருவாக்கும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். இதை போன்ற நிலையில் இருந்தால் நாம் விடுபட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நம்மிடம் இருந்து அதை அப்புறப்படுத்துதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக பிறரை நீங்கள் வாழ்த்துங்கள், பிறரை மதித்துத்தான் பழக வேண்டுமே தவிர அவர்களை தாழ்த்தி பேசவே அல்லது தாழ்த்தி பழகவே கூடாது. அதற்குத்தான் குருநாதர் எம்மை நீ தாயாகவும் இரு, சேயாகவும் இரு என்று சொன்னார். ஏனென்றால் குழந்தை தன் தாய் ஏசிவிட்டாலும், அதாவது குழந்தை தாயை ஏசிவிட்டாலும் அந்த தாய் தன் குழந்தை என்று அரவணைத்துத்தான் செயல்படும். குழந்தை தாயை ஏசிவிட்டது என்பதற்காக குழந்தையை அது ஒதுக்கிவிடாது. அதே சமயத்தில் குழந்தையை தாய் அடித்து விட்டது, ஏதோ ஒரு தவறு செய்து என்று அடித்தாலும் அந்த குழந்தை தாய் தன்னுடைய அம்மாவை அணுகியே தான் வரும். ஆகவே இதனுடைய உள்பொருளை நாம் புரிந்து கொண்டு தாயாகவும் சேயாகவும் நாம் ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு வாழ வேண்டும் என்று குருநாதர் எனக்கு இதைத்தான் முதலில் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஏனால் எத்தனை பேர் உன்னை ஏசுவார்கள், பேசுவார்கள். ஆனால் தாயாக இருந்து நீ அதை ஏற்று அவர்களுக்கு, அதாவது அவர்களை நீ குழந்தையாக எண்ணி குழந்தைக்கு உபதேசிப்பது போன்று ஒவ்வொரு நிலையிலும் நீ காத்தருள வேண்டும். தாய் தன் குழந்தை எப்படி காக்கின்றதோ அதை போல நீ காத்து வர வேண்டும் என்று சொல்கின்றார். ஏன்னா நம்மை ஒருவர் ஏசுகின்றார், பேசுகிறார் என்றால் நமக்கு உடனே நல்லது செய்கிறோம், நமக்கு இப்படி செய்கின்றார்களே என்று ஒன்று வேதனைப்படுவோம். இல்லை என்றால் அவர்களுக்கு இடைஞ்சல் செய்வதோ, அவர்கள் தடுத்து நிறுத்துவதோ, அல்லது அவர்களுக்கு நல்லது செய்வதோ நாம் தடுத்து நிறுத்துவோம். அதுபோன்ற நிலையில் இல்லாதபடி அவர்கள் செய்வதை குழந்தையாக எண்ணி குழந்தைக்கு உபதேசிப்பது போன்று நீ அவர்களுக்கு மெய் உணவை ஊட்டி அவர்களை காத்தருள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக குருநாதர் காட்டிய அருள்வழியில் நாம் அனைவரும் தாயாக மாற வேண்டும். ஒரு குழந்தையை எப்படி நாம் வளர்க்கின்றோமோ, தாய் தன்னுடைய குழந்தை எப்படி பேணி காக்கின்றதோ வளர்க்கின்றதோ அது போன்று செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போன்று குழந்தையிடம் யார் எதை பேசினாலும் அல்லது ஒரு குழந்தையை திட்டிவிட்டாலும் கூட அடுத்து நாம் ஒரு உணவுப் பொருளையோ ஒரு மிட்டாயோ கொடுத்தால் அது வாங்கிக் கொள்ளும். அந்த நாம் பேசியதையோ திட்டியதையோ அது எண்ணுவதில்லை என்றால் அது பதிவு செய்வது. அந்த குழந்தையின் செயலை போல நாமும் பகைமைகளை ஒருவருக்கொருவர் மறத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்ற எண்ணத்தை நமக்குள் உயர்த்த வேண்டும். இதை போன்ற நிலைகளை பின்பற்றுவதே நல்லது. நம் குருநாதர் காட்டிய வழியே இதுதான். அதற்குத்தான் கூட்டமைப்பாக உருவாக்கி இருக்கின்றோம். குருவின் ஈர்ப்போட்டத்தில் இணைந்துள்ள நாம் அனைவருமே இதை செம்மையான முறையில் கடைபிடித்து வழி நடத்துதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த ஞான வழியினை, உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்ற நல்வழியினை விரும்ப இதற்குள் வந்து ஒரு சில பேர் அல்லது ஒரு 10, 20 பேர் அல்லது 100 பேர் தடைப்படுத்தி கொண்டார் இருந்தார்கள் என்றால் அது சரியில்லை. ஏனென்றால் இதை நான் இதுபோன்று ஒரு அமைப்பாக செயல்படுத்த முடியாதபடி காட்டிற்குள் சென்று கூட நான் செய்திருக்க முடியும். ஏன்னால் அப்படிப்பட்ட இடத்தில் போய் சேர்ந்தாலும் கூட அங்கேயும் கஷ்டம் என்று 4 பேர் வரத்தான் செய்வார்கள். நல்லதை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வரத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு நான் அந்த ஞானத்தை ஊட்ட முடியும். கஷ்டப்பட்டு எப்படி நல்லதை பெற வேண்டும் என்று வருபவர்கள் நிச்சயம் பெறுவார்கள். ஆனால் இங்கே பொது நிலைகள் நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பெற்றதை நீங்கள் எல்லோரும் கஷ்டமில்லாமல் எளிதாக
வாக்கினை பதிவு செய்து பெற வேண்டும் என்று இந்த நல்லதை உங்களுக்குள் வளர்க்க வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதை செயல்படுத்துகின்றோம். ஆக இது உங்களுக்கு லேசாக தெரியலாம். ஆனால் லேசாக தெரிந்து மற்றவர்கள் பெறுவதை எக்காரணத்தை கொண்டும் நாம் தடைப்படுத்துதலோ அல்லது அவர்களுக்கு தடை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயலாக்கங்கள் இருப்பதோ அப்படி செய்துவிடக்கூடாது. அப்படி நீங்கள் யாரும் செய்யக்கூடாது என்றுதான் இதை நான் சொல்லி எச்சரிக்கை செய்கிறேன் என்று ஞான குருகளை சொல்லினார். ஆக நாம் எப்பொழுதுமே தாயாகவும் சேயாகவும் இருந்து நம்மை அணுகி வருபவரை அல்லது நாம் அணுகி செல்பவரை அல்லது நாம் பார்க்கும் அனைவரையும் தாய் உணர்வோடு செய் உணர்வோடு அணுகி எல்லோரும் ஞானம் பெற வேண்டும், எல்லோரும் உயர்ந்த நிலை பெற வேண்டும், இந்த உலகம் நலம் பெற வேண்டும், இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று பகைமைகளை அகற்றி ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி வளர்க்கின்றதோ அதுபோன்று நாம் அனைவரையும் ஞானத்தின்பால் வளர்க்க செய்ய வேண்டும் என்று ஞானகுரு இந்த உபதேசத்தில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.